Hello all, welcome to my channel. Again அந்த bow pattern தான் இந்த net cloth வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். length வந்துட்டு 3 inch எடுத்திருக்கேன். இந்த length வந்து 6 inch. இது 3 இது 6. ஸோ நான் இப்போ பண்ண போகிற பவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் லென்த் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இப்படி பாதியாக மடக்கிக்கோங்க. எகைன் இங்கே மேலே இருக்கிறத இதுக்குள்ளே ஓகேவா, அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஏதாவது ஒரு சைடை வந்து பாதியாக மடக்கிட்டு எகெயின் மேலே இருக்கிறத இதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் அமுத்தி விட்டுக்கோங்க. நெட் கிளாத்துன்றதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அமுத்தி விட்டுட்டு இதோட சென்டரில், அதாவது இதுக்கும் இந்த சைடுக்கும் சென்டரில் இந்த மாதிரி ஏதாவது வச்சு பிடிச்சிருங்க, அமுத்திடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே நம்ம பீட்ஸ் வந்து போட போகிறோம். அதாவது பீட்ஸ் தான் போடணும் அப்படின்ற நீட் கிடையாது. கர்த்தானா, சுகர் பீட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். அது இந்த இதை எடுத்து இப்படி தூக்கி விடுங்க. தூக்கி விட்டாலே பாருங்கள் இந்த மாதிரி ஹோல் மாதிரி தெரியும். அதுக்குள்ளே பீடை வந்து பொறுமையாக போடுங்க. இந்த சைடு போட்டுட்டு சேம் அதே போல் இந்த சைடும் இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கோங்க. சென்டரில் பென்சில் இருக்கனால இது வந்து ரெண்டு சைடும் வந்துட்டு மிங்கிள் ஆகாது. ஸோ இப்போ இதை லைட்டாக பீடை தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டு அது மேலே பென்சில் வச்சுக்கோங்க. சேம் இந்த சைடுமே இதே மாதிரியே மடித்து விட்டு ஓவர்லேப் ஆகிற மாதிரி வச்சோம் இல்லைங்களா பவ்வு, ஸோ அதே மாதிரி ஓவர்லேப் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாத்லாம் உள்ளே மடங்காத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. சென்டரில் பிடிச்சிக்கோங்க, ரெண்டு சைடும் செப்பரேட்டாக இருக்க மாதிரி. அதாவது சென்டரில் பிடிச்சிக்கோங்க. ரெண்டையும் விட்டிங்க அப்படின்னா ரெண்டு பீடும் மிங்கிள் ஆகிடும். பிடிச்சிட்டு நார்மலாக ரன்னிங் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுடலாம். சென்டராக கரெக்டாக பிடிச்சி ஒரு ரன்னிங் ஸ்டிச் நம்ம முன்னே போட்டோம் இல்லைங்களா, அதே தான். ஸோ இதுக்கப்புறம் பீட்ஸ் ரெண்டும் மிங்கிள் ஆகாது. ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு ரிட்டன் இதுலேயே ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச், எப்படி ரன்னிங் ஸ்டிச் எடுத்தீங்களோ அதுலேயே வந்து ரிட்டன் வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச், ரிவர்ஸ் ரன்னிங் ஸ்டிச். அப்போ உங்களுக்கு ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கும். கீழே பிடிச்சி இழுக்கிறீங்கன்னா இந்த சென்டர் போர்ஷன் வந்து கரெக்டாக சுருங்கின மாதிரி இருக்கும். இது நல்லா இப்படி சென்டர் பார்ட்டை பிடிச்சிக்கிட்டு இதை வந்து ஃபுல்லாக ஒரு சுற்று, ஒரு ரவுண்ட் ஒரு டைம் போட்டுக்கோங்க, இல்லை 2 டைம் கூட போட்டுக்கோங்க டைட்னஸ்க்காக. போட்டுட்டு எப்போதும் போல் அந்த பூ கட்டுவோம் இல்லைங்களா, அதே தான். இது போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க சென்டர். 1க்கு 2 டைம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா எப்படியும் நம்ம இங்கே த்ரெட்டு தெரிஞ்சாலும் அது மேலே ஏதாவது வச்சு கவர் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் 1க்கு 2 டைம் கூட இந்த ஸ்டிச் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட சென்டரில் கவர் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி வைக்கலான்ட்டு இருக்கேன். சென்டரில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் ஒரு ஃப்ளவரும் ப்ளஸ் ஒரு பெரிய பீடு போட்டுட்டு எகெயின் இந்த ஸ்டிச் பண்ணும்போது சேம் வந்து இந்த பீடை இப்படி தூக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, அதே தான் பண்ண போகிறேன். இந்த பீடை தூக்கி விட்டுட்டு இது இந்த ஃப்ளவரில் வச்சு கிளாத்தோட ஒரு ஸ்டிச்சு, ஃபைனல் லுக்கு. ஸோ இந்த சென்டரில் உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஃப்ளவர் வச்சு ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கிளாத்தில் தான் போடுறீங்க அப்படின்னா நம்ம முன்னே போட்ட மாதிரி தான் கிளாத்தில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ இங்கே போடுறீங்க அப்படின்னா அடியில் வந்து அந்த இருக்க நீடியில் கீழே குத்தி எடுத்துகிட்டு டைட் கொடுத்துக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு 2 ஸ்டிச், அந்த சைடு 2 ஸ்டிச். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து செல்ஃப் கலர் த்ரெட்டை எடுங்க. ஏன்னா நெட் கிளாத் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த கோல்டெல்லாம் போட்டால் நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ அதாவது நீங்கள் ப்ளவுஸில் சாரீலலாம் போடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி இந்த சைடு 2 ஸ்டிச், இந்த சைடு 2 ஸ்டிச் போட்டு நல்லா டைட் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.